வணக்கம் ரவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவராகிய திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களைத்தான் சந்திக்கின்றோம். 17/2/2026 அன்று பிரித்தானியாவுடைய துணை பிரதமரை சந்தித்திருக்கின்றீர்கள். அதில் குறிப்பாக அவர் எல்லா தமிழ் கட்சிகளையும் சந்தித்திருக்கின்றார். ஆனால் அந்த சந்திப்புக்கு பிற்பாடு திருமிகு கஜேந்திரகுமார் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு ஊடகவியலாளர் வித்யாதரனால் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அங்கே கஜேந்திரகுமார் அவர்கள் ஸ்ரீலங்காவால் எந்த தீர்வும் முன்வைக்கப்படாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு ஐக்கிய ராஜ்யத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்று சொல்லி ஒரு புரளியை கிளப்பி விட்டது போல் தெரிகின்றது. அது தொடர்பான ஒரு விளக்கத்தை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். அங்கே என்ன நடந்தது? எனக்கும் உண்மையிலே அவர் என்ன எழுதுறது தெரியாது. வித்தியாதரன் அவர்கள் ஒரு ஒரு மூத்த ஊடகவியலாளர். அவர் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எவரும் குறைச்சு மதிக்க முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் அண்மை காலமாக சுமந்திரனுடைய ஒரு ஊதுக்குழலாக மாறியிருக்கிறார். அது அது ஏன் அவர் அந்த அளவுக்கு போக வேண்டி இருக்குன்றத அவர் தான் சொல்லணும். அது அவ்வகையான ஒரு ஒரு நிகழ்ச்சிகளுக்குள்ள அவர் இறங்கினதுக்கு பிற்பாடு உண்மையிலே ஒரு மிக மூத்த ஒரு ஊடகவியலாளர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் எல்லாத்தையும் மறந்து நடந்து கொள்ற ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அவர் அந்த பத்திரிகையில 18ஆம் தேதி 17ஆம் தேதி தான் இந்த சந்திப்பு நடந்த. 18ஆம் தேதி அவர் பத்திரிகையில அந்த ஏதோ ரகசியம் என்ற ஒரு கொசிப் கொலம்ல எழுதுற விடயத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியில சொல்லி கொண்டிருக்கிற இந்த அரசியலமைப்பு கட்டாயம் பெறும், ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு பெறும், அதை நாங்கள் எதிர்க்க வேணும் என்று சொல்லித்தான் அவருடைய அரசியல் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிரதமர், துணை பிரதமர், பிரித்தானியாவோட துணை பிரதமர் கேட்ட பொழுது இந்த அரசாங்கம் இந்த அரசியலமைப்பை கொண்டு வருமா என்று கேட்ட கேள்விக்கு கஜேந்திரகுமார் அந்த மூடின அறைக்குள்ளே நடந்த சந்திப்புல அது கடைசி வரைக்கும் கொண்டு வர மாட்டேன் என்று நான் அடிச்சு சொன்னேன். அப்படியே அடிச்சு மூடின அறைக்குள்ள சொல்லக்கூடியது வெளியில ஏன் அதுக்கு நேர் மாறாக இல்ல அதை கட்டாயம் கொண்டு வந்தே ஆகுவார் என்று சொல்றார். அது எல்லாம் தங்களுடைய அரசியலுக்காக மட்டும்தான் என்ற பணியில ஏதோ ஒன்று எழுதினா சொல்லப்பட்ட இது சம்பந்தமாக நான் சொல்லக்கூடியதை வித்யாதரன் வித்யாதரன் இந்த கதையை எழுதுறதுக்கு அவருக்கு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்றதை எங்கள் எல்லாருக்கும் தெரியும். சுமந்திரன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர். அவர் வாய் துறந்தால் ஒரு நேர்மையாக ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாத ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். அதுவும் விசேஷமாக என்னை தொடர்பாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாகவும் வாய் துறந்தாலே பொய் சொல்ற ஒரு நிலையில் தான் அதை இருக்கிறோம். ஆகவே இந்த கருத்தும் வித்யாதரனுக்கு நிச்சயமாக சுமந்திரன் ஊடாகவும் அவர் சார்ந்த ஒரு சிலர் ஊடாகத்தான் போயிருக்கு. ஆக குறைஞ்ச அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு அவர் எனக்கு அடுத்து இது சம்பந்தமாக கேட்டிருக்கலாம். இந்த உண்மைத்தன்மை அவர் இப்படி கேட்காமல் அந்த கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அந்த கருத்து அப்பட்டமான பொய். அது ஒரு அப்பட்டமான பொய். உண்மையிலே துணை பிரதமர் எந்த ஒரு இடத்திலேயும் அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவாரான்ற கேள்வியை எழுப்பவே இல்லை. மாறாக நான் தான் என்னுடைய கருத்துல நான் தெளிவாக சொன்னேன். இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளான தேசத்துடைய அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துகின்ற சுய நிர்ணயத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை கொண்டு வராது. தமிழருடைய தீர்வாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்த ஒரு அரசியலமைப்பை அவர் ஒரு நாளும் கொண்டு வர மாட்டினார். ஆனால் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்தே ஆகவினம். அந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய தீர்வை கொடுக்காது. மாறாக ஒற்றையாட்சியின் அடிப்படையில உருவாக்கப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பு கொண்டு வந்தே ஆகவினம். என்றால் இந்த அரசாங்கத்துக்கு
பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டனர். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட 3/2 பெரும்பான்மைக்கும் விட மிகவும் அதிகமான ஒரு பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அவ்வகையான ஒரு பலமான ஆணையை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றம் காட்ட முடியாமல் அரசியல் அமைப்பு என்ற விஷயத்திலே நிறைவேற்று ஜனாதிபதி முறையாவது ஆக குறைஞ்ச நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்காவது அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வராமல் அவர்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது. சந்தித்தால் படுதோல்வி அடைவிடும். ஆகவே அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு கட்டாயம் கொண்டு வருகிறார். ஆனால் அந்த அரசியலமைப்பு முற்று முழுதாக ஒரு ஒற்றையாட்சியாகும், தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்குற ஒரு அரசியலமைப்பாக இருக்காதுன்றது தான் நான் சொன்னேனே தவிர, வித்யாதரன் சொல்ற மாதிரி ஒரு அரசியலமைப்பே கொண்டு வர மாட்டார், கொண்டு வரவே மாட்டார் என்று அவர் அதை திரிவுபடுத்தி சொன்னது உண்மையிலே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை என்றால், அந்த அளவு தூரத்துக்கு இந்த தமிழ் அரசு கட்சியுடைய தலைமைத்துவம் வங்குரோத்த நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் போன்றவர்கள் தொடர்பாக நேர்மையான விமர்சனங்களை முன்வைக்க முடியாது. என்னடா விமர்சிக்க முடியாது, எங்களுடைய அரசியல் சம்பந்தமாக அவை விமர்சிக்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் பொய்யை சொல்லியாவது பொய்யான விமர்சனங்களை ஏற்படுத்தி மக்களை குழப்பறதுக்குரிய ஒரு வழி மட்டும்தான் அவர்களிடம் இருக்குன்றது இன்னும் இன்னும் தெளிவாக இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. அல்லது இதுவரையும் இணைந்து கொண்டு சமகால அரசியல் சார்ந்த விடயங்களை எம்மோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.